நாமம் மையப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம காலையில் ஆண்டவரை தேடி வருகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளில் தேவ சமூகத்தில் நாம் தேவனை ஆராதித்து கர்த்தரை மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது சபைகள். சபைகள் என்று சொல்லும்போது என்னென்ன பெயரில் ஆண்டவர் சபைகளை இயக்கி கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். வேதத்தில் குறிப்பிட்டுள்ள சில சபைகளை குறித்து நாம் பார்க்கலாம். வேதத்தில் சில சபைகள் ஸ்தோத்திரம். அந்த சபைகளுக்கு அந்த நாட்களில் தேவன் சில பெயர்களை சூட்டியிருக்கிறார். அந்த காலங்களிலே அந்த சபை எப்படி இருந்தது, யாருடையதாக இருந்தது என்று சொல்லி அப்படி அழைத்திருக்கிறார்கள், சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சபைகளை குறித்து தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்று நினைக்கிறேன். படிக்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். சூத்திரம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய சபை அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டிலே அந்த சபைக்கு பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. சொல்லுங்கள், யாருடைய சபை? ஆமாம், கர்த்தருடைய சபை. ஸ்தோத்திரம் என்று அழகாக சொல்கிறார்கள். இது கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. இது சபை என்று சொல்லும்போது நம்ம யாருக்குமே அது பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, நம்ம யாருக்குமே சொந்தம்லாம் கிடையாது. சபை ஒருத்தருக்கும் சொந்தம் கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நம்ம இந்த சபைக்கு ஒரு பெயரை ஆதி காலங்களிலே ஆண்டவர் சூட்டி இருக்கிறார். சொல்லுங்கள், அந்த சபையின் பேர் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம், சபையின் பேர் என்ன? இப்போ நான் சொன்ன அந்த சபையின் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமாக சொன்னாதான். ஏன்னா ஆமாம், எத்தனையோ அடிகளுக்கு அப்பால் இருக்கிறீர்கள். நான் மைக்கில் பேசுகிறேன், என் சத்தமே உங்களுக்கு வரலன்னு சொல்கிறீங்க. உங்கள் சத்தம் எனக்கு எப்படி வரும்? நீங்களாம் மனிதர்கள் தானே, சிந்திக்க வேண்டாமா? சொல்லுங்கள், என்னுடைய சத்தமே உங்களுக்கு வரல. பாசன்னு கொஞ்சம் இன்னொரு முறை சொல்லுங்கள், இன்னொரு முறை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் சத்தம் நீங்கள் வாயிலே சொல்கிறது எங்களுக்கு எப்படி கேட்கும்? அல்லேலூயா. போய் நீங்கள் யாரால நடத்தப்படுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க, திரும்ப வராமல் போய் எங்கே உட்காந்துட்டாங்க? சபை ஆராதனை நடக்கிறது போல இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே வரிசையாக பாருங்கள். அந்த பின்னாடி யாரோ வந்தால் அப்படியே அந்த சைடு உட்காரவீங்க. பார்த்தால் வருவார் பாருங்க, அந்த பின்னாடி உட்காருவாங்க. இப்படி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா சவுண்டு யாருக்குமே விடாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் சத்தத்தை கூட்டணும். நீங்கள் ஏன்னா அந்தாண்ட போயிட்டீங்களே, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தத்தை இன்னும் கூட்டி சொல்லுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன சபையின் பேர் என்ன? கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய சபையில் சரி, இந்த கர்த்தருடைய சபையில் என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது, அந்த தான் இப்போ நம்ம படிக்கிறோம். படிக்க பார்க்கலாம். அதே வசனத்தை திரும்ப படிக்கலாம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடுகிற அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். நீங்கள் மிஞ்சி போகிறாரு. மோசேயும் ஆரோனும் என்ன செய்யறாங்களா? மிஞ்சி போறாங்களா? சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள்.
மோசே அழைச்சிருக்கிறார், ஆரோனை ஏற்படுத்தியிருக்கிறார், எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் சிலர் கர்த்தருடைய சபை என்று சொல்லுகிறவர்களே பாருங்கள், மோசே ஆரோனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த சபைகள், கர்த்தருடைய சபைன்னு சொல்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரிகள் தான். யார் சொல்றாங்கன்னா, எந்த சபைக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறாங்களோ, எந்த மோசைக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறாங்களோ, அவர்களே சொல்றது என்னதான் கர்த்தருடைய சபை. பாருங்கள், கர்த்தருடைய சபை என்று சொல்லும்போது அங்கே இவங்களுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரங்களை அவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். சோத்திரம். அவர்களாக எடுத்துக்கொண்டு அந்த சபையின் பெயரை கர்த்தருடைய சபை என்று சொல்கிறார்கள். பார்த்தீங்களா, கர்த்தருடைய சபை என்று முதலாவது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இது கர்த்தருடைய சபை தான் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆரோனி மோசையை பார்த்து சொல்கிற அந்த வார்த்தைன்னா நீங்கள் மிஞ்சி போகிறீங்க என்று சொல்லுகிறாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். அவர் அதைத்தான் என்ன செய்கிறாரு, அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிஞ்சி போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ இந்த கர்த்தருடைய சபைக்கு ஆண்டவர் ஒரு பெயரை அந்த நாட்களிலே கொடுத்திருந்தாலும், ஆனால் அந்த பெயருக்கு ஏற்றது மாதிரி கர்த்தருடைய சபையில் ஆட்கள் இல்லை. கர்த்தருடைய சபையில் கர்த்தருடையவர்கள் தான் ஆளுகை செய்ய முடியும். புரியுதா? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் இவங்க யாருன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். ஆனால் இவர்களை மிஞ்சி போகிறீர்கள் என்று சொல்லி போட்டு இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கானானுக்கே வராமல் போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா, இவங்களே குறை சொல்லி ஊழியக்காரங்களையே இப்போ குறை சொல்லி இப்போ என்ன செய்யறாங்க, குறை சொல்லுகிறவர்கள் இப்போ கானானுக்கு போக முடியாமல் போய்விட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்துங்களா, கர்த்தருடைய சபைன்னு சொல்றதுல உண்மைதான். ஆனால் அந்த கர்த்தருடைய சபையில் ஸ்தோத்திரம், யாருக்கு சம உரிமை முன்னுரிமை என்றெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட மோசே ஆரோன் என்பவர்கள் தான் அங்கே ஆளுகைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு இவர்களுக்கு ஒரு காரியத்தை அங்கே ஏற்படுத்தினாங்க. அதனால தான் இப்போ சபைக்குள்ளே வந்த குழப்பங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையில் யாருமே எந்த அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நல்லா கவனிக்கணும். தேவன் அழகாக முச்சடியில் தரிசனமாகி அழகாக பேசுகிறார். நல்லா கவனிங்க, அழகாக பேசுகிறார். படிக்க பார்க்கலாம். முச்சடி தரிசனம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் தெளிவாக பேசுகிறார். பாருங்க, அங்கே எப்படி நடக்கணும் என்னென்ன சொல்லணும்னு சொல்லி தெளிவாக பேசிட்டு இருக்கா. இப்போ படிக்க பார்க்கலாம். மோசே அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஏற்கனவே மோசே கிட்ட சொல்லிட்டார், எதை கலட்டணும் எதை வைக்கணும் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டார். அப்போ மோசே கிட்ட வரும்போதே தேவையில்லாத விஷயங்கள்லாம் கழட்டி போடு மோசேன்னு சொல்லி நல்லா தெளிவாக சொல்லிட்டார். எல்லாம் கழட்டி போட்டுட்டு தான் அவர் உள்ளே வராரு. சொல்லுது, இவனும் என்னன்னா மிஞ்சி போகிறான்னு சொல்லிட்டு இப்போ இவனும் மிஞ்சி போயிட்டான். சோதரன் பாருங்க. அடுத்தது படிங்க. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். யாருக்கிட்ட? மோசே கிட்ட, ஆரோன்லாம் சொல்லி முடிச்சுட்டார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, மோசே பார்த்து பத்திரமா நடந்துக்க. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன். பிதாக்களுடைய தேவனாக நான் இருக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டாரு. பாருங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி இப்போ மோசேக்கும் ஆரோனுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அடுத்தது, மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை
ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவனுடைய கூக்குரலை நான் கேட்டப்பா. அவர்கள் படுகிற வேதனைகளை வேதனையெல்லாம் நான் பார்த்தேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்ல இறங்கிட்டேன். அதனால இப்ப நீ என்ன பண்ணணும்? இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியரை அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அந்த உபத்திரவத்தில் இருந்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இவ்வளவு சொல்லி அனுப்புறாரு ஆண்டவர். எல்லா காரியங்களையும் சொல்லி விவரமாக அனுப்புறாரு. இவங்க என்னடானா நீ மிஞ்சி போகிற, நல்லா கவனிக்கணும், நீ மிஞ்சி போகிறீங்க என்று சொல்லி இவர்கள் என்னமோ சபையை நாட்டின மாதிரியும் இவர்கள் என்னமோ சபையை ஏற்படுத்தின மாதிரியும் இந்த வார்த்தைகள் எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பாருங்கள். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய சபைன்னு சொல்லி கொண்டு ஆனால் கர்த்தருடைய சபையில் தேவனுடைய விருப்பத்தை செய்யாமல் இவன் மனசுலையும் மாம்சத்துலையும் தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? மிஞ்சி போகிறோன்னு சொல்கிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அருமையான தெய்வ பிள்ளையே, முதலாவது ஒரு சபையை எடுத்துக்கொண்டால் அங்கு இருக்கிற ஊழியக்காரனுக்கும் விசுவாச மக்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். எந்த சபையில் விசுவாசிக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஐக்கியம் இல்லாத இருக்கிறதோ அந்த சபையில் எல்லா பேய்களும் உள்ள வரும். சோத்திரம் பார்த்தீங்களா? எல்லா பேய்களும் உள்ள வரும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை அந்த சில நபர்களால் அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. இதனால் நிறைய பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலையும் அங்கே உண்டாகிறது. பாருங்க, அங்கே பயங்கரமான சூழ்நிலை. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதுன்னு சொல்லி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபையை துன்புறுத்தி பல உபத்திரவங்களுக்குள்ளாக ஆளாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இது தெரியாமல் சில விசுவாச மக்கள் அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு சோதனை அப்போ சபைகளில் தேவசித்தம் செய்யாமல் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் மனமும் மாம்சமும் சொல்லுகிற சில ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு திருச்சபைகளிலே இன்னைக்கு விரோதமாக இறங்கிவிட்டார்கள். அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா சபையினுடைய வளர்ச்சி துண்டிக்கப்பட்டு சபையினுடைய ஆசீர்வாதம் பறிக்கப்பட்டு சபை இப்போ ஆண்டவரால் நடக்காமல் மனிதனாலும் அவனுடைய சுய இச்சையினாலும் இன்னைக்கு சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாம்சத்தில் தான் இன்றைக்கி நிறைய சபைகள் இன்றைக்கி அழகாக நடந்துகிட்டு இருக்கு. சோதனை ஆவியில் நீ நடந்தால் நீ வளர்ந்துக்கிட்டே இருப்ப. உன் வளர்ச்சியை ஒரு நாளும் ஒருத்தரும் தடை பண்ணவே முடியாது. சோதனை ஆனால் இப்போ நம்ம சபைகள் வளரல. காரணம் என்னன்னா, நீ கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆளுக்கு ஒரு ஆலோசனை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு சபையை வந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கிடையாது. பாருங்க, எங்களுக்கு உதாரணம் வச்சுங்களேன், ஒரு ஊழியக்காரன் வந்து இன்னொரு ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கிறத விரும்புறது இல்லை. ஏன்னா அது என்னமோ அது மரியாதை குறைச்ச மாதிரி நினைக்கிறான். ஸ்தோத்திரம். யோசிச்சு பார்த்தீங்களா? மரியாதை குறைச்ச மாதிரி நினைக்கிறான். ஸ்தோத்திரம். அன்னைக்கு தாவீதே நான் தான் தீர்க்கதரிசி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரை கேட்காமலே பண்ண பல விஷயங்கள் தான் தாவீது வாழ்க்கையை உருகுலைச்சு போட்டுருச்சு. பார்த்தீங்களா? உருகுலைச்சு போட்டுது. நல்ல ஆண்டவர் நல்ல நாத்தான் வேலையை அழகாக கொடுத்துருந்தார். நல்ல தீர்க்கதரிசியை கொடுத்துருக்கிறார். தீர்க்கதரிசியை கொடுத்தும் கூட தீர்க்கதரிசிகிட்ட எந்த ஆலோசனை கேட்காம இவர் இஷ்டத்துக்கு விளையாடிட்டார். ஸ்தோத்திரம். ஒரு அரசனையே ஆண்டவர் விட்டு வைக்கல. ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, அவன் அரசன் பெரிய ராஜா அப்படின்னு சொல்லி அவனை விட்டு வச்சாரா? யோசிச்சு பாருங்க, படா குடும்பப்படுத்திட்டார்ல, பல தடவைக்கு ஆளாயிட்டார்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளோ துணிகரமாக சபைக்கு விரோதமாக சபையில் ஆலோசனை சொல்கிறது, சபைக்கு விரோதமாக பேசுகிறது, இதெல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு யார் இந்த பவர்லாம் கொடுத்தா? யோசிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம்.
ஆரோன் மோசே சொல்லும்போது நீங்கள் மிஞ்சி போகிறாங்கன்னு அவங்கள பார்த்து சொல்கிறீங்க. சோதனை அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பயந்து அவங்களுக்கு முடியாத ஒரு பிரச்சனை. மோசே அன்னைக்கே சொன்னார், என்னை வேண்டாம், என்னை விட்டு நான் போக மாட்டேன்னா ஒரு திக்குவாய என்னை போய் அனுப்புறியெல்லாம் சொன்னார் சோதனை. ஆனால் ஆண்டவர் தான் மோசையை வந்து எல்லாம் மோசே அப்படி மோசே உனக்கு ஒரு சகோதரன் வாயா இருப்பான், அதாக இருப்பான், இதாக இருப்பான், நீ போகிற மக்களை நான் விடுவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தான் அவரை வேண்டான்னு சொன்னவரை கட்டாயப்படுத்தி அனுப்புறாரு. சோதனை பார்த்தீங்களா, கட்டாயப்படுத்தி அனுப்புறாரு. இவனும் என்ன சொல்கிறாங்களோ மிஞ்சி போகிறாரு. சோதனை இன்னைக்கு திருச்சபைகளில் அநேக விசுவாச மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இப்போ இப்படி தான் நடக்குது. சோதனை ஏதாவது ஒன்று சொல்லிட்டா இவர் ரொம்ப பேசுகிறாரு. சோதனை ரொம்ப பேசுறதுக்கு தான் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்திருக்கிறாரு. பேசுவார், என்ன செய்கிறது, ரொம்ப பேசுகிறாரு. இவங்க வீட்டில் பேசுகிறது, உலகத்தில் பேசுகிறதெல்லாம் விட ரொம்ப பேசுகிறாரு. சோதனை யார்? மோசே ஆரோன். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய சபைன்னு பேரை இவங்களே வச்சுக்கிட்டு இவங்களே என்ன பண்ணுறாங்க, உபதேசங்களை ஏற்படுத்தி இவர்களே அமிதமாய் நடந்து போகிறார்கள். ஆக இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் எந்த வரவேற்பும் கிடையாது. யோசிச்சு பார்த்தீங்களா? ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, சபையை இன்னைக்கு அவர்கள் கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டாங்க. அதனால் அன்னைக்கு அவங்களால மக்கள் கூட்டமாய் அழிந்தார்களே தவிர சோதரன் யாரும் கானானுக்குள்ளே போகலை. யோசிச்சு பாருங்க, சபையில் யாரும் பொறுப்படுத்து நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லி எந்த விசுவாசிகள் ஒரு வார்த்தையை எடுத்தாலும் தேவன் அந்த ஒரு வார்த்தை கூட அங்கீகரிக்கல. அப்படி அங்கீகரித்திருந்தாங்கன்னா அந்த 6 லட்சம் புருஷர்களில் எல்லாரையும் கரெக்டாக கொண்டு வந்துருப்பார். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இருந்த ஒரு யூதனுடைய சொல்லையோ அல்லது இஸ்ரவேலுடைய சொல்லையோ மக்களுடைய சொல்லையோ ஆண்டவர் என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, அப்போ என்ன நிலையில் அவங்க வந்திருப்பாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான் சோதனை. இன்னைக்கு சில பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பேரை சொல்லப்படுறதில்லை. பார்த்தீங்களா, சொல்லப்படுறதே இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இருக்கிற காலங்களில் எல்லாருக்கும் முள்ளும் குறுகலுமா இருக்கிறாங்க. ஒரு நல்ல சாட்சி கிடையாது, நல்ல ஒரு அன்பு கிடையாது. ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு அருமையாக தேசத்தில் பல மிஷனரிஸ்டுகள் வந்திருக்கிறாங்க, பல தேவ ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இப்போ உள்ள சில பிள்ளைகளை கூப்பிட்டு நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு நல்ல படிக்கிற பிள்ளைகளை கேட்டு பார்த்தா ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு அருமையான பிள்ளை சொல்கிறான், நான் ஒரு சீரன் பால் மாதிரி மாறணும், நான் அநேகருக்கு ஸ்கூல் நடத்தேன், அல்ல அநேகருக்கு வைத்தியம் பார்க்க, நான் அநேகருக்கு மொழிபெயர்த்து கொடுக்க, இந்த மாதிரி சிலர் ஆகணும்னு சொல்லி எங்கேயாவது உங்கள் நடத்திப்பில்லை இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறோமா? சொல்லுங்க, இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறோமா? செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உங்களை நுழைத்து விட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா சபையுடைய எழுப்புதலையும் ஆசீர்வாதங்களையும் சீர்கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய சபைகளில் ஊழியக்கார ஆலோசனை சொல்வதற்கு இப்படி செய்யலாம் மாஸ்டர், இப்படி பண்ணலாம் மாஸ்டர், ஒரு பயம் கூட இல்லை. அங்கே வரல பாருங்க, வனாந்தரத்தில் ஒருத்தன் கூட வனாந்தரத்தில் வந்தவன் யூஎன் சோதர எகிப்திலேருந்து வெளியே வந்தவன் யாராவது அங்கே வந்தாங்களா? காலானுக்கு வரல. ஓ இஷ்டப்படி நடந்தா கண்டிப்பாக நீ கானானை பார்க்க போகிறதே இல்லை, பரலோகத்தை பார்க்க போகிறதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ தான் கீழ்ப்படியணுமே தவிர, கர்த்தருடைய வார்த்தையை நீ தான் கனம் பண்ணணுமே தவிர, கர்த்தருடைய வார்த்தை அதுக்கப்புறம் உடனே கனம் பண்ணும். ஆனால் நம்ம கனம் பண்ணாதான். அப்போ தேவன் மோசேட்ட சொல்லி கரெக்டாக தெளிவாக அனுப்பியிருக்கிறார். அதனால் அவர் எப்படி நம்ம நடத்துகிறாரோ அந்த நடத்திட்டு தான் நம்ம கீழ்ப்படிஞ்சாகணும். ஆக இவர்கள் அப்படி நடக்காதனால இவருடைய வாழ்க்கையில் அந்த 6 லட்சம் புருஷர்களும் கானானுக்குள்ளே போகவில்லை. 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, சபைகளில் துணிகரமாக யாரும் பேசக்கூடாதுங்க. நீ பேசினா கானானை இழப்ப, பரலோகத்தை இழப்போம். நல்ல கவனிச்சுக்கணும், பரலோகத்தை இழப்போம். நம்ம வாழ்கிறதெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எப்படியாவது போகணும், அவருடைய ராஜ்யத்தில் எப்படியாவது இடம் பெறணும். சும்மா மாயமானமாக வாழக்கூடாது. வாழ்ந்தால் இயேசுக்காக வாழணும்.
சோதரன் இல்லட்டா தேவையில்லாமல் பேசிட்டு கூட விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபையில் என்ன பேசணுமோ என்ன நடக்கணுமோ அதை தான் நம்ம பேசணும். தேவையில்லாமல் பேசினா ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சபைகளில் யாரும் பேசுறதுக்கு அதிகாரமே கிடையாது. அதுவும் இந்த பெண்களுக்கு சுத்தமாக அதிகாரம் கிடையாது. ஆமாம், பொம்பளைங்க பேசவே கூடாது. சோத்திரம் சபையில் பேசவே கூடாது. சோத்திரம் இஷ்டத்துக்கு பேசுறது, சத்தமாக பேசுறது, சோத்திரம் கூட்டம் கூடி பேசுறது, ஒரு கேப் கிடைச்சா பாருங்க எல்லார பேய் எல்லாரையும் கெடுத்துடுறாங்க. சோத்திரம் 3-4 குடுமி ஒன்று சந்திச்சுன்னா இருக்கிற குடுமையெல்லாம் அறுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி போயிடுது. சோத்திரம் எல்லா சபைகளையும் செய்கின்றார். ஒன்று கூடனாங்கன்னா அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் பண்ணல, இது சரியில்லை, இப்படி பேசுகிறான், அப்படி பண்ணுறான், இது பண்ணுறான். இதெல்லாம் எதுக்கு கர்த்தருடைய பிள்ளை? நீ ஒரு காலத்தில் எவ்வளவு கேவலமாக இருந்த, எவ்வளோ பிரச்சனையோடு இருந்த, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு எவ்வளோ பெரிய மதிப்பை கொடுத்து சிஸ்டர்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒன்று வச்சிருக்கிறேன், சகோதரி என்று கூப்பிட்ற அளவுக்கு ஒன்று வச்சிருக்கிறேன். சோதரன் ஒரு நாய் கூட உன்னை மதிக்கல. ஒரு நாள் இன்னைக்கு என்னடா கை கூப்பி பிரைஸ் லார்ட் சிஸ்டர் என்றெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை உனக்கு கர்த்தர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் இந்த சபையில. அப்ப இந்த சபைக்கு நீ எப்படி இருக்கணும்? நடுக்கத்தோடு செயல்படணும். கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இது கர்த்தருடைய சபை. இந்த சபையில் நாம் கர்த்தர் சொல்லுகிறது போல தான் நடக்கணும். ஆவியானவர் தனது ஊழியக்காரரை கொண்டு எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான் நம்ம போகணும். நம்ம இஷ்டத்துக்கு எதையும் பண்ண முடியாது. பண்ணுனா காணான் அத்தம் போய் சேர மாட்டேன். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? கண்டிப்பாக போய் சேர மாட்டோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் எல்லாரும் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிப்பான்னு சொல்லி, அந்த மாதிரி திருச்சபையில் இருக்கிறவங்க கண்ணா முன்னாடி பேசுகிறாங்க, வார்த்தையை கொஞ்சம் நிறுத்துங்க. சோதரன் எடுத்தறிஞ்சு யாரையும் பேசாதீங்க. சோதரன் மனுஷன் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளில் நம்ம கணக்கு கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அன்னைக்கு சிக்கி தவிக்காதீங்க. சரி, இது கர்த்தருடைய சபைன்னு சொல்லிட்டு மோசையை குறை சொல்லுங்க, மிஞ்சி போறீங்க. அல்லேலூயா. இது கர்த்தருடைய சபை. இவங்களா ஏற்படுத்தி கொண்டது. சோதரன் பேர் கர்த்தருடைய சபைன்னு சொல்லிட்டு இவங்கள மோசையை 6 மணி வெளியே வைக்கிறாங்க. இவங்க உத்தமர்கள், பரிசுத்தவான்கள். ஒரு நிலையிலே சொல்லுவோமா? சரி, இன்னும் ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கும்போது படிக்க பார்க்கலாம். 89வது சங்கீதத்தில் 5வது வசனத்தை படிங்க. 5வது வசனம் சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். உம்முடைய உண்மை விளங்கும். நல்லா கவனிக்கணும். பரிசுத்தவான்கள் சபை நல்லா கவனிக்கணும். இந்த முதலாவது கர்த்தருடைய சபைன்னு சொல்லிட்டு விசுவாசிகள் அங்கே பல பிரச்சனைகளை பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே பரிசுத்தவான்களின் சபை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பரிசுத்தவான்களின் சபையில் இதில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மை இருக்குது. சொல்லுவாங்களா? என்ன இருக்குது? சொல்லுங்க, என்ன இருக்கு? உண்மை. பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் போது அந்த சபைக்கு தூணானது என்னன்னா உண்மை. அந்த உண்மை எத்தனை தேவ பிள்ளைகளிடத்துல ஊழியக்காரர்களிடத்துல இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இது பரிசுத்தவான்கள் சபைன்னு சொல்றது உண்மைன்னா அங்கே அவங்க வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா உண்மை இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், மோசே குறித்து எபிரேயர்ல என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் நிருபக்காரர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் சொல்லுங்க உண்மை உள்ளவனாக இருந்தார். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய சபையிலும் மோசே தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதுபடி எல்லாம் நடத்திட்டு வந்தார். ஆனால் இப்போ பரிசுத்தவான்களின் சபையில் மோசே எப்படி இருக்கிறாருன்னா உண்மையாக இருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எப்படிங்க இருக்கிறாரு? உண்மையாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ பரிசுத்தவான்களுடைய சபை என்று இந்த திருச்சபை நீ அங்கீகரிப்பது உண்மையானால் நீ உண்மையாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருக்கணும். எத்தனை பேர் உண்மையாக இருக்கும்? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கர்த்தருடைய சபையாக நம்ம இருக்கிறோமா இல்லையா?
இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்மலாம் வந்து கத்தோலிக்க சபையில் இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. நல்லா கவனிங்க, கத்தோலிக்க வார்த்தையை கேட்குறவங்க தான் கத்தோலிக்க சபையில் நிற்க முடியும். தான் சுயமாக போகிறவங்க வந்து கத்தோலிக்க சபையில் நிற்க முடியாது. அதே மாதிரி இங்கே பரிசுத்தவான்களுடைய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பரிசுத்தவான்கள் சபையில் மெயினாக என்ன இருக்குன்னா உண்மை இருக்குது. இப்போ உண்மை எத்தனை பேர் இடத்துல இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலையில் தேடுறதுலேயே சில பேருக்கு உண்மை இல்லை, பேச்சில் உண்மை இல்லை. ஒருத்தங்கிட்ட ஒன்று பேசுறது, இன்னொருத்தங்கிட்ட இன்னொன்று பேசுறது. யோசிச்சு பாருங்க. பைபிளில் என்ன சொல்லுதுன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுறான். ஆனால் இப்போ நம்ம உண்மையை வந்து மற்றவங்களுக்கு என்ன செய்யறதில்லை, காண்பிக்கிறது இல்லை. இப்போ நம்ம பார்க்குறவங்க ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு எந்தெந்த விஷயத்தில் நம்ம அந்த பெயரை வாங்கியிருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்தோத்திரம் உண்மை இல்லைன்னா உண்மையில்லாதவரிடத்துலேருந்து இருக்கிறதையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எடுக்கிறேன்னு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ எத்தனை பேர் இடத்துல உண்மை இருக்குது? உண்மை இல்லாத எந்த மனுஷனும் அந்த பரிசுத்தவான்கள் சபையில் அவனுக்கு பங்கு கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. சபையில் யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் தான் பரிசுத்தவான்களுடைய சபையின் அங்கத்தினர். இப்போ புரிஞ்சுக்கலாம் நீங்கள், யார் பரிசுத்தவான்கள், யார் பரிசுத்தவான்கள்? பரிசுத்தவான்கள் உண்மையுள்ளவர்கள், அவ்வளோதான். உண்மை இருக்கணும் எல்லா விஷயத்திலும். ஒரு ஆராதனையால் உண்மை கிடையாது. 10 மணிக்கு ஆராதனைனா எவ்வளோ லேட்டாக வரும்? இவங்க பரிசுத்தவான்கள் சபையை சொந்தவங்களா? யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். 6 நாள் வேலை செய்ய 7 நாள் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள் சொல்லியிருக்கு. அந்த ஓய்வு நாளில் நம்ம இஷ்டமானதை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சொல்லி கூட கேட்காம அநேகர் என்ன சார் லேட்டாக வராங்க. சிலர் வரதே இல்லை. ஸ்தோத்திரம். சிலர் ஆராதனையில் தொடுறதே இல்லை. யோசிச்சு பாருங்க. நாளைக்கெல்லாம் ஆராதனை நாள். எத்தனை பேர் இன்றைக்கி அந்த ஆராதனை கனம் பண்ணுறீங்க? காலமே சீக்கிரமே வந்து இன்றைக்கி 10 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் எவ்வளோ பயபத்திரமாக கிளம்புறீங்க. இன்றைக்கெல்லாம் சபையை பார்த்து எங்களுக்கு கண்ணீர் தான் வருது. சோதனை ஏன் தெரியுமா? நாங்கள் சபையை ஆராதனையை மிஸ் பண்ணுறதே கிடையாது. ஆராதனையை மிஸ் பண்ணது கிடையாது. ஆராதனைக்கு லேட்டாக போனதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 42 வருஷம் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு துர்ச்செய்தியை நான் கேட்டதே இல்லை எங்கள் வாழ்க்கையில். சொல்லிட்டேன். ஏன்னா நடத்துகிறவங்க ஒழுங்காக நடத்தணும். ஃபேமிலியை நான் இன்றைக்கி நான் தான் நடத்தினேன். எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு 3 சகோதரியை நடத்தி அவங்கள வந்து நான் என்ன செய்யணும், திருச்சபையில் கொண்டு விடணும். அவங்கள பாதுகாப்பாக கொண்டு வரணும். நான் வீட்டுக்கு போகணும். நான் சபையில் தான் தங்கியிருந்தேன். அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு அதை கரெக்டாக நான் சபையெல்லாம் சீர்படுத்தி சபையெல்லாம் கூட்டி வாயெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு உடனே என்ன செஞ்சிடுவேன், 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு போய் சோத்திரம் 3 கிலோமீட்டர் நடந்து வரணும். பார்த்தீங்களா? ட்ரெயினில் இல்லை. இன்றைக்கெல்லாம் இந்த பையன் தம்பிமார்கள்லாம் பைக்கில் போகிறாங்க. அப்படி சல்லு உள்ளுன்னு போகிறாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கி ஒரு பைக்கும் கிடையாது. சோத்திரம் நடந்து போகணும். போகும்போது ஒரு சைக்கிளில் போவேன். ஆனால் வரும்போது நடந்து வரணும். அந்த பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு நடந்து வருவேன். அதில் பக்கத்துலேயும் 2 பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. எல்லாம் சேர்த்து மொத்தமாக வருவோம். சில நேரத்தில் அவங்க அழைச்சிட்டு வர சொல்லிடுவேன். அழைச்சிட்டு வர சொல்லிவிட்டு ஆனால் அவங்க இல்லாத காலங்கள் சில நாட்களில் நான் அப்படி நானே போய் கொண்டு அழைச்சிட்டு வந்து சபையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் 9:45 போய் முழங்கால் போட்டுருவேன். பார்த்தீங்களா? லேட்டாக போனது கூட எனக்கு ஸ்தோத்திரம் கிடையாது. எனக்கு ஒத்துக்காது. என் ஆத்மா ஒத்துக்காது. ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கெல்லாம் எவ்வளவு கேவலப்படுத்துகிறோம் சபையை தெரியுமா? ஆராதனைக்கு நேரமாக வரதில்லை, ஆராதனைக்கு கண்டினியூவாக வரதில்லை. ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்தில் இருக்கிற என்னுடைய தங்கை ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அதில் வரது பாருங்க. எலிசபெத் என்கிற அந்த எலிசபெத் பீட்டர் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் அப்படி வளர்த்து இன்றைக்கி ஆளாக்கி இன்றைக்கெல்லாம் ஒரு இடத்துல முத்துக்கள் மாதிரி இருக்கிறாங்க கர்த்தர் கிருபையினால். ஸ்தோத்திரம். அப்படி கண்டித்து வளர்த்து இன்றைக்கி சபையில் கொண்டு வந்து அவங்கள சேர்த்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி எவ்வளோ அருமையாக இருக்காங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஸ்தோத்திரம் அந்த ஆராதனை என்றால் ஒரு பயபத்திரமாக செயல்படுகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் அந்த நாட்களில் எப்படி நடத்துகிறோமோ இன்றைக்கும் அவங்க பயந்து கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம் இந்த காலை ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை அவங்களுக்கு தந்து நடத்தி வருகிறார். எவ்வளோ ஆச்சரியம் தெரியுமா? எவ்வளோ அதிசயம் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளை எவ்வளோ மகிமையான காரியம் தெரியுமா இது? ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தவான்களின் சபைன்னா முதலாவது யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் சபையில் நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் உண்மை வேணும்.
உண்மை இல்லைன்னா நீ பரிசுத்தவான்கள் சபையில் இல்லைன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய சபைன்னு சொல்லி போலியாக நடந்த ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்தோம். இப்போ பரிசுத்தவான்களின் சபைன்னு சொல்லி உண்மை இல்லாதவர்கள் என்ன செய்யலை, நிறைய பேர் இருக்கிறாங்க சபைகளுக்குள்ளே உண்மை இல்லாதவர்கள். ஸ்தோத்திரம், பார்த்தீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்க உண்மை உள்ளவர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவ்விதமாக அந்த ஜனத்தை அவ்வளோ அருமையாக நடத்துகிறார். ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருடைய பிள்ளை உங்கள் உண்மை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மோசேயை குறித்து நம்ம சொல்லும்போது தேவனுடைய வீட்டில் எங்கும் அவர் எப்படி தான் இருந்திருக்கிறார் சொல்லுவாங்களா? எப்படி இருந்தார்? உண்மை உள்ளவனாக காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளை, இன்று முதல் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க, படி பார்க்கலாம். அதில் ஸ்தோத்திரம், ஆண்டவர் கூட இருக்கிறவங்க, அந்த பரிசுத்தவான்களுடைய சபையில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க. படி. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவரோடு கூட இருக்கிறவங்கெல்லாம் உண்மை உள்ளவராக இருக்கிறாங்க. இன்னைக்கு இதை கேட்குற தேவப்பிள்ளையே, எந்தெந்த விஷயத்தில் உண்மையாக இருக்கணும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆவியானவர் உங்களை நிச்சயமாக நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் படிங்க. ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு சபை குறித்து சங்கீதம் 1:5 படிங்க. சங்கீதம் படிங்க பார்க்கலாம். துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. இங்க நீதிமான்கள் சபைன்னு சொல்லியிருக்கிறார். நல்ல கவனிக்கணும், நீதிமான்களுடைய சபை. அப்ப இந்த நீதிமான்களுடைய சபையில ஒரு பிரச்சனை என்னன்னா, அங்கே பாவிகள் இருக்க மாட்டாங்க. பாவிகள் யாரும் அந்த சபையில் இருக்க மாட்டாங்க. பாவத்தோடு இருக்க முடியாது, பாவங்களோடு இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா அது நீதிமான்களுடைய சபை. அந்த நீதிமான்களுடைய சபையில் யார் யாரெல்லாம் பாவத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் அங்கே வைக்கிறது இல்லை. அடுத்த வருஷத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா படிக்க பார்க்கலாம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். பார்த்தீங்களா? நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். தாங்கள் அறியாத ஒருத்தரை அவரை யாரும் வழி நடத்த மாட்டாங்க, யாரும் அவங்க வீட்டுக்குள்ள விட போகிறது இல்லை. நீங்கள் விடுவீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ள அறியாத ஒருத்தரை கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டு நீ இங்கே நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க. சொல்ல முடியாது. நீங்கள் யாரையும் சொல்ல முடியாது. நீ என் வீட்டில் என்ன நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும் யாரை வச்சா நல்லா இருக்குன்னு. இப்போ பாருங்க, நீதிமான்களுடைய சபையில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமான்களுடைய சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க, நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறேன்னு சொல்றேன். நீதிமான்களுடைய வழியை நான் அறிஞ்சிருக்கிறேன் என்று சொல்றேன். அதனால நம்ம சபையில் நீதிமான்களை வைக்கிறேன். உன் வழி தெரியாம யாரையும் சபையில் ஆண்டவர் வைக்கிறது இல்லை. உன் வழியெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் தான் உன்னை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர. பார்த்தீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ நீதிமான்களுடைய அறிஞ்சிருக்கிறாரு. அடுத்தது துன்மார்க்கரின் வழியோ அழியும். அதான் அழிகிறவங்களை இடத்துக்கு சமையல் வைக்கணும். நீங்களே சொல்லுங்க. பாவிகள் துன்மார்க்கரை அழியக்கூடியவங்க, அவங்க அழிவை சம்பாதிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்கள கொண்டாந்து சபையில் வச்சு என்ன பிரயோஜனம்? ஆனால் நீதிமான்களுடைய சபையில் நீதிமான்களை தான் வச்சிருக்காரு. ஏன்னா அவங்க வழிகளெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார். அப்போ இன்றைக்கி நல்லா யோசிச்சு பார்ப்போம். நம்ம வழிகள்லாம் அறிஞ்சிருக்கிறாரா? நம்ம வழிகள்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த அறிவு இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீ நீதிமான்களுடைய சபையில் இருக்கிறது உண்மையானா கண்டிப்பாக உங்கள் வழியெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு மறைமுகமாக ஒன்றும் இருக்காது.
எல்லாமே வெளியரங்கமாக இருக்கும். கர்த்தரே நம்மை நடத்துவார். ஆக எனக்கு பிரியமானவர்களே, 3 விதமான, ஒன்று கர்த்தருடைய சபை, சோத்திரம். 2வது பரிசுத்தவான்களின் சபை. 3வது நீதிமான்களின் சபை. இந்த 3 நபர்களும் இருக்கிற சபையில் தான் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் நடத்துகிறார். சோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி இந்த சபைகளில் இருக்க நமக்கு ஆண்டவர் தகுதி கொடுத்துருக்கிறாரா என்று யோசித்து பார்ப்போம். இந்த சபையில் இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்கு. சோத்திரம். கர்த்தருடைய சபைன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. மோசே ஆரோன் என்ன சொன்னாங்களோ அதுபடி தான் நம்ம வாழணும். பரிசுத்தவான்களின் சபைன்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு போகக்கூடாது. உண்மையாக இருக்க கற்றுக்கணும். நீதிமான்களுடைய சபையாக இருந்தால் நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அந்த எண்ணத்தோடு நம்ம வாழணும். ஜெபிக்கலாமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, இந்த சபைகளில் ஒரு 3 சபைகளை நாங்கள் எடுத்தோம். இந்த 3 சபையில் நாங்கள் எங்களுக்கு தேவையானது மோசே ஆரோனுடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய சபை கீழ்ப்படியணும். பரிசுத்தவான்களுடைய சபையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி எங்களோடு நீங்கள் பேசுனீங்க. நீதிமான்களுடைய சபையில் நாங்கள் இருந்தால் எங்கள் வழி அத்தனையும் கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த நல்ல நோக்கத்தோடு எண்ணத்தோடு எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் கடந்து செல்ல தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். தேவக்கரம் கூட இருந்து எங்களை சிறப்பாக வழிநடத்தப்படி ஜெபிக்கிறோம். கனமகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஓகே, God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நடத்துவாராக. God bless you.